சம்மர் டிப்ஸ். ஸோ இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம பாடி எப்படி ஹீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக சன்னில் போகும்போது ஹீட் ஆகும், நிறைய நம்ம கேட்ஜெட்ஸ் ஃபோனு டிவி கண்டினியூஸாக பார்க்கும்போது ஹீட் ஆகும், ப்ராப்பராக தண்ணி குடிக்கலன்னு ஹீட் ஆகும். இது தவிர்த்து நம்ம சாப்பிட்ற பொருள் ஹார்டாக டைஜஸ்ட் ஆகிறது சிக்கன் மட்டன்னால பாடி ப்ரொடியூஸ் ஹீட் பண்ணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். வெளியே போகிறதா இருந்தால் ஒரு 10லேருந்து 3 o'clock அவாய்ட் பண்ணிட்டு மிச்ச டைம் எப்போனா போய்க்கலாம். ஸோ வீட்டில் ஹோம் ரெமடிஸ் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் தூக்கும்போது நேவலில் கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி ஜென்ரலாக குடிக்கிறீங்கன்னா வெட்டி வேறு இல்லைன்னா அந்த சீரகம் போட்டு நிறைய அந்த தண்ணி குடிக்கணும். நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்து உடனே சில் வாட்டரை கன்சியூம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய வார்ம் வாட்டர் ரூம் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜூஸஸில் பார்த்தீங்கன்னா இந்த சியா சீட்ஸு, இந்த பாதாம் பிசிறிக்கி அதெல்லாம் போட்டு நீங்கள் சாப்பிடணும். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா, நிறைய நீங்கள் தண்ணி குடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பெட்டில் படுக்காமல் தரையில் படுத்தாலும் ரொம்ப நல்லது. உங்கள் பாடியை ஹீட்டை வந்து எவ்வளோ கம்மி பண்ணீங்க அவ்வளோ நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைனா உங்களுக்கு இதெல்லாம் என்ன ஆகிடும்னா ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஹீட் ஸ்ட்ரோக்னா உங்களுக்கு இந்த கிடினஸ், பாடியில் எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.